சொல்லுங்க மேடம். உங்ககிட்ட பிளாக்மெயில் பண்ண பிடிச்சாச்சுமா. ஆனால் நீங்கள் அனுப்பின ஃபோட்டோவில் இருந்த பையன் அதை பண்ணலை. இந்த ஐடி வச்சு பிளாக்மெயில் பண்ணது ஒரு பொண்ணு. என்ன மேடம் சொல்கிறீங்க? ஆமாம்மா, சைபர் கிரைம் ஆளுங்க அதை ட்ராக் பண்ணதில் அது ஃபேக் ஐடின்னு தெரிய வந்தது. அந்த ஃபேக் ஐடி யாருன்னு பார்த்தா அது ஒரு பொண்ணுமா. அவன் நல்லா மாட்டிக்கிட்டா. நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. போலீஸ் அவங்கள பிடிச்சி வார்ன் பண்ணி விட்டுருக்காங்க. நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. மேடம் அந்த ஃபோட்டோ எல்லாம் கிளியர் பண்ணிட்டோமா. அவங்க ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் உஷாராக இருங்க. யாராவது மார்க்கிங் பண்ணி மிரட்டினா அந்த ஃபோட்டோவை நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன். அதில் அப்லோட் பண்ணால் எல்லாம் கிளியர் ஆகிடும். சூப்பர் மேடம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் இதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன் மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஓகேம்மா, இதுக்கு மேலே எதுக்கும் பயப்படாதீங்க. நாங்கள் இருக்கோம். ஏதாவது ஒன்றுனா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஓகே மேடம். என்னடி, யார் ஃபோனில்? உமன் செல்ஃப் லைன்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்கடி. உமன் செல்ஃப் லைனா? என்னடி சொல்கிற? உனக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன்டி. ஒரு நாள் யாருன்னே தெரியல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. போய் பார்த்தா உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஊவாரின்னு மெசேஜ் போட்டேன். அப்புறம் பேசி க்ளோஸ் ஆகிட்டான். அப்புறம் போக போக பணம் கேட்டான். நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு நாள் ஒரு ஃபோட்டோ மார்ஃபிங்கில் அனுப்பி உன்னுடைய வீட்டில் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃபுல்லாக பயந்துட்டேன். சாகலான்னு கூட யோசிச்சுட்டேன்டி. என்னடி ஏதேதோ சொல்கிறேன்? அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நெட்டில் பார்த்தேன். அப்புறம்தான் உமன் செல்ஃப் லைன் பற்றி தெரிய வந்துச்சு. அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் இது மாதிரின்னு சொல்லிட்டு. அவங்க இருந்துட்டு அவன் ஃபோட்டோவும் அவன் மெசேஜ் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்ப சொன்னாங்க. நானும் அனுப்பிவிட்டேன். அப்புறம் அவங்க இருந்துட்டு இனிமேல் நீ பயப்படாத, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம், நாங்களே கால் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. இன்றைக்கி தாண்டி காலே வந்துச்சு. இப்போ தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. அந்த ஃபோட்டோ என்னாச்சு? அதுவா, அது ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் எந்த சோசியல் மீடியாலையும் வைரல் ஆகாமல் டெலீட் பண்ணிடுவாங்க. ஏமாத்தணுன்னு என்ன பண்ணாங்க? அது பையனே இல்லடி, அது பொண்ணாண்டி. என்னடி சொல்கிற? நானே இப்படி தாண்டி ஷாக் ஆனேன். அப்புறம் அந்த பொண்ணை வான் பண்ணி விட்டாங்க. அது எங்கே பயந்துன்னு சுற்றின்னு இருக்கோம். நீங்கள் சொன்ன இடத்துல பணம் வாங்கியாச்சு. என்னன்னா இதோட விட்டுறலாமே. டேய், வாணிங்க பார்த்தா பயப்படுற? பணம்டா, பணத்துக்காக யாரோட வாழ்க்கையிலனாலும் விளையாடலாம். ஏன் அந்த வாணிங்க கூட விலை கொடுத்து வாங்கிடலாம். இதெல்லாம் மாட்டின கூட கண்டுக்க மாட்டாங்கடா. போ. குற்றங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்றால் தண்டனைகள் அதிகப்படுத்தப்பட வேண்டும்.